சிம்டமேட்டிக் பாக்டீரியா என்ன, அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம், அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்த ஒரு டவுட் தான். ஸோ எதனால் டாக்டர் இன்ஃபெக்ஷன்ஸ் காமனாக ப்ரெக்னென்சியில் ஏற்படுது, எதனால் எனக்கு லாஸ்ட் டைம் ப்ரீமெச்சூர் டெலிவரி ஆச்சு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எங்கிட்ட வந்தது. ஸோ அதை நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கேள்விகளை கேட்ட நிறைய பெண்களுக்கு ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்தது அப்படின்றத என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியான்றது உங்களோட யூரின்ல பாக்டீரியா இருக்கு, பட் உங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னா அதை ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். இது பிரெக்னன்சியில் ரொம்ப காமனாக ஏற்படுது. ஸோ அரௌண்ட் 1 to 9% ஆஃப் த பிரெக்னென்ட் விமனுக்கு ஏதாவது ஒரு டைமில் ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியா ஏற்படலாம். ஸோ இந்த ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியாவில் சிம்டம்ஸ் தான் இல்லையே டாக்டர், எதுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்டம்ஸ் எதுவுமே இல்லைனாலும் அன்ட்ரீட்டட் ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியாவில் 45% ஆஃப் த விமனுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் கூறுது. அதனால கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியா ப்ரெக்னன்சி மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லாம் பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு, இல்லை இம்யூனோ சப்ரசன்ஸ் அதாவது நம்மளோட எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஹெச்ஐவி இந்த மாதிரியான இம்யூனோ காம்ப்ரமைஸ் கண்டிஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை யூரினரி ட்ராக்டில் ஸ்டோன்ஸ் இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி பல காரணங்கள்னால ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியா வரலாம். பட் நம்ம இன்னைக்கு ப்ரெக்னன்சியில் இதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றத பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெக்னன்சியில் ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியாவை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே ரொட்டீனாக உங்களுடைய ஆப்ஸ்டட்ரிஷன் யூரின் கல்ச்சர் ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லையும் பண்ணுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் பை 12 to 16 வீக்ஸ் ஒரு யூரின் ரொட்டீன் அனாலிசிஸும் ஒரு யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டும் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை, பட் என்னோட டாக்டர் யூரின் கல்ச்சர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் யூரின் கல்ச்சர் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த யூரின் கல்ச்சர் பண்ணும்போது ஒரு சில மெஷர்மெண்ட் வச்சு தான் உங்களுக்கு அந்த பாக்டீரியா உங்கள் யூரின்ல இருக்கிறது சிக்னிஃபிகண்ட்டாக இல்லையா அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் காலனி ஃபார்மிங் யூனிட்ஸ் பெர் ml. ஸோ சப்போஸ் உங்களுக்கு பாக்டீரியா உங்களோட யூரின்ல இருக்கு அப்படின்னா, அந்த யூரின்ல எத்தனை காலனி ஃபார்மிங் யூனிட்ஸ் பெர் ml இருக்கு அப்படின்றத நாங்கள் பார்ப்போம் அந்த கல்ச்சர் ரிப்போர்ட்ல. ஸோ சப்போஸ் அது 1 lakh காலனி ஃபார்மிங் யூனிட்ஸ் பெர் mlக்கு மேலே இருந்தால் தான் இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் பாக்டீரியா. ஸோ இந்த மாதிரி சிக்னிஃபிகண்டாக பாக்டீரியா இருக்குது, அதாவது யூரின்ல பாக்டீரியா இருக்குது, பட் உங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸுமே இல்லை அப்படின்னா அந்த கண்டிஷனை தான் ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியாவை உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது அவசியம். அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடும்போது அப்பர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், அது மாதிரி பேபிக்கும் பிரச்சனைகள் வரலாம். ஸோ பேபிக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம்னா, ப்ரீமெச்சூராக டெலிவரி பெயின்ஸ் வரலாம், ப்ரீமெச்சூராக மெம்பரேன்ஸ் ரப்சர் ஆகலாம், பேபியோட பர்த் வெயிட் கம்மியாக இருக்கலாம், அண்ட் மதருக்கு அப்பர் யூரினரி ட்ராக்டில் ப்ராப்ளம் வரலாம், அதாவது பிளாடர் இன்ஃபெக்ட் ஆகி சிஸ்டைட்டிஸ் வரலாம், இல்லை யூரித்ரா இன்ஃபெக்ட் ஆகி யூரிட்ரைட்டிஸ் வரலாம், இல்லை கிட்னி அண்ட் யூரிட்டர் கூட பாதிப்படைஞ்சு அக்யூட் பைலோனெஃப்ரைட்டிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் வரலாம். ஸோ கிட்னி பாதிப்பெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அதில் ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டம், அண்ட் ஆல்சோ காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா வரும். அப்படின்றதுனால இந்த ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியாவை பிகினிங் ஸ்டேஜ்லேயே கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இந்த ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியாவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் தாங்க. ஸோ யூஸ்வலாக ஆன்டிபயோட்டிக்ஸ் அக்கார்டிங் டு த கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். பட் மோஸ்ட் காமன் பாக்டீரியா என்ன உங்களுக்கு ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியா காஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஈ கோலை. ஸோ சம்டைம்ஸ் எம்பரிக்கல் ட்ரீட்மெண்ட்டாகவும் சில பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக அமாக்சிசிலின், ஆம்பிசிலின் இந்த மாதிரி கேட்டகரி ட்ரக்ஸ் அண்ட் செஃபலெக்சின், நைட்ரோஃபியூரன்டாயின் இது எல்லாமே சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி. பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸோட பேரெல்லாம் சொல்லிட்டேன்றதுக்காக நீங்கள் ஓவர் த கவுண்டரில் போயிட்டு ஆன்டிபயோட்டிக் வாங்கி நீங்களாக சாப்பிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. பிகாஸ் ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் அடிக்கடி பண்ணுச்சுன்னா நம்மளோட உடம்புல உள்ள நல்ல பாக்டீரியா எல்லாமே நம்மளோட கட் ஃப்ளோரா ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிரும். அதனால பல பிரச்சனைகள் வரலான்றதுனால உங்கள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் கரெக்டான டோசேஜ் தெரியாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு 7 to 10 days எடுத்தாலே போதுமானதாக இருக்கும்.
சரி டாக்டர், இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எல்லாருக்குமே ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியா ப்ரெக்னென்சியில் வருமானா? கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக நம்மளால ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியாவை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்லா நிறைய தண்ணி குடிங்க. ஸோ அடிக்கடி யூரினேட் பண்ணிடுங்க, யூரினை அடக்கி வைக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து உடல் உறவுக்கு பின்னாடி வந்துட்டு உடனடியாக யூரினேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுபோல் நீங்கள் வந்து உங்கள் பவல் மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணும்போது இட் ஷுட் பி ஃப்ரம் ஃப்ரண்ட் டு பேக், பேக் டு ஃப்ரண்ட் நம்ம வந்து வாஷ் பண்ணவே கூடாது. ஸோ பேக் டு ஃப்ரண்ட் வாஷ் பண்ணும்போது நார்மலாகவே குடலில் இருக்கக்கூடிய இந்த ஈகோலை மாதிரியான பாக்டீரியா நம்மளோட யூரினரி ட்ராக்ட்குள்ளே போகலாம். அதனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக வரலாம். அதனால எப்பயுமே வந்து இந்த வாஷிங் வந்து ஃப்ரண்ட் டு பேக்கில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ப்ராப்பராக கடைபிடிக்கிறது மூலமாக ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியா வராமல் நம்மளே பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நம்புகிறேன். அகைன் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் மேக் another வீடியோ ஃபார் இட். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் டாக்டர் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். நன்றி.